அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆசை பிரபு. இப்போ இந்த திராவிட மாடல் அரசு தமிழகத்தில் கொலை கொள்ளை எல்லாம் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மது. அப்படி மது அருந்திவிட்டு அவர்கள் செய்கிற கொலையை ஊடகங்கள் வாயிலாக நம்ம கேட்கும்போது எப்படி கேட்குறோம்? மது பிரியர் செய்தார் அப்படின்னு மரியாதையாக சொல்லுது இந்த ஊடகம். அதாவது இந்த குற்றச்செயல்கள் அதிகரிப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு உளவியல் காரணமும் ஒன்று இருக்குதுங்க. குடிச்சிட்டு குடிவெறியில் பண்ணான்னு சொல்லாமல் மது பிரியர்னு சொல்கிறீங்க. நான் அது எதுவும் சொல்லலை. அதே மாதிரி ஒவ்வொரு குற்றங்கள் செய்கிறவங்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்குன்னும் போது எல்லோரையும் அதற்கு தகுந்த மரியாதையோடு இந்த ஊடகங்கள் வழிநடத்த வேண்டும். இப்போ பொம்பளை பொறுக்கின்னா பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி அவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது. பெண் ஆர்வலர் அப்படின்னு தான் சொல்லணும் நிச்சயமாக. அதே மாதிரி பாலியல் குற்றங்கள் செய்கிறாங்களா, பாலியல் குற்றவாளின்னு சொல்லாமல் காமாந்தகர் அப்படின்னு ஒரு அற்புதமான வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி பொம்பளை புரோக்கர், திமுக ஆட்சியில் பொம்பளை புரோக்கருங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. பொம்பளை புரோக்கர்னு சொல்லாமல் பெண் ஒருங்கிணைப்பாளர் என்ற அந்த மரியாதையை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதே மாதிரி ஃப்ராடு வேலை, தொடர்ச்சியாக ஃப்ராடு வேலை நிறைய நடந்துகிட்டு இருக்கு திமுக அரசில். அவர்களை ஃப்ராடுன்னு சொல்லி தனிமைப்படுத்தாமல் பொய் மிகையாளர் அப்படின்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி திருட்டு சொல்லவே தேவையில்லை. எந்த இடத்துல போனாலும் திருட்டு, தாலி அறுப்பு, சங்கிலி பருப்பு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவர்களை திருடர்கள் என்று ஒரு சார்பாக ஒதுக்கி விடாமல், நீங்கள் அறியா நேரத்தில் எடுப்பவர், எப்படி திருடர்னு சொல்லாமல் அறியாத நேரத்தில் எடுப்பவர் என்று சொல்லி அவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்கி இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடப்பதற்கு இந்த தமிழக ஊடகங்கள் நிச்சயமாக உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த திராவிட ஆட்சி தொடர வேண்டும் என்று சொன்னால் ஊடகங்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.